அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை குழுவினருடனும் அதிமுகவின் தேர்தல் வியூக அமைப்பின் முக்கியஸ்தர்களுடனும் இன்று ஆலோசனை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. இரு தரப்பினரிடமும் தனித்தனியாக ஆலோசிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் சாதகமானவை, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்கின்ற ஒரு லிஸ்டும், பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யலாம் என்கின்ற ஒரு லிஸ்டையும் எடப்பாடி பழனிசாமியிடம் தேர்தல் வியூக நிபுணர்கள் கொடுக்கவிருக்கிறார்களாம். ஏற்கனவே அதிமுக கட்டாயம் போட்டியிட வேண்டிய தொகுதிகளும் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் தொகுதிகளும் அடங்கிய ஒரு பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். தேர்தல் வியூக நிபுணர்கள் தருகிற பட்டியலையும் தம்மிடம் உள்ள பட்டியலையும் அலசி இறுதியில் ஒரு பட்டியலை தயாரித்து அதனை அதிமுகவின் பேச்சுவார்த்தை குழுவினரிடம் கொடுத்து அதற்கேற்ப பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை இறுதி செய்யுங்கள் என அறிவுறுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கத்தான் எடப்பாடி திட்டமிட்டு ஏற்கனவே பாஜக தலைமைக்கு தெரிவித்திருக்கிறார். ஆரம்பத்தில் இதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது பாஜக. அதாவது